குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அமெரிக்கன் ஸ்காலர்னுடைய தி லாஸ்ட் பார்ட், பேராகிராஃப்ஸ் 35லேருந்து 42 வரைக்கும். இதோட தி அமெரிக்கன் ஸ்காலர் முடியுது. இது 4வது பகுதி. Men who are worshipped by people as hero are the seekers of money or power. Men who are worshipped by people, மக்களால் வழிபடக்கூடிய மனிதர்கள். மக்கள் யாரெல்லாம் ரொம்ப பெரியவங்க, ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே they are all the seekers of money or power. அவர்களெல்லாம் பணத்தையும் அதிகாரத்தையும் தேடிக்கொண்டிருப்பவர்களைத்தான் மனிதர்கள் வழிபடுகிறார்கள். பவர் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மணி. பவர் என்பது, அதிகாரம் என்பது பணத்தை போல் அவர்கள் மதிக்கின்றார்கள். they seek the highest position in politics. அவர்கள் அரசியலில் மிக உயர்ந்த நிலையை தேடி அலைகிறார்கள். being worldly minded, they imagine power is the biggest thing they see. அவர்கள் இந்த வேர்ல்ட்லி மைண்டட், உலகத்தின் மீது பொருள் சார்ந்த உலகத்தை அவர்கள் நேசிக்கின்றவர்களாக இருப்பதால் அவர்கள் அதிகாரத்தை தான் உலகத்திலேயே மிகவும் பெரியது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை தேடி அலைகிறார்கள். இஃப் their souls are awakened, அவர்களுடைய ஆன்மா விழித்தடைந்தால் they shall give up seeking power and leave to the work of uplifting their soul. ஒருவேளை அவர்களுடைய ஆன்மா விழித்தடைஞ்சிருச்சு, விழிப்படைந்து விட்டது அப்படின்னா அவங்க இந்த அதிகாரம் தேடுகின்றதை விட்டுட்டு சாதாரண மனிதர்களை கை தூக்கி விடுவதில் அவர்கள் முனைவார்கள். they shall leave the business of government to clerks and officials. அவங்க இந்த அரசாங்கத்தை விட்டுவிட்டு, அரசாங்கத்தை அதை நிர்வகிக்கின்ற கிளார்க்குகள், அலுவலர்கள் போதும், அவங்க தான் அரசாங்கத்தை நிர்வகிக்கிறாங்க, அவங்ககிட்ட இவங்க விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு இவங்க சாதாரண மனிதர்களுடைய ஆன்மாவை மேல் நோக்கி உயர்த்துவதற்கு இவர்கள் உழைப்பார்கள். This change is possible only by weakening the cultural conventions and customs which suppress man's spiritual individuality. மனிதனுடைய தனித்தன்மையான ஆன்மீகத்தை சப்ரஸ் பண்ணுறது, அடக்கி வைக்கிறது அல்லது அமுக்கி வைக்கிறது என்னன்னா பண்பாட்டு வழக்கங்கள். அதாவது நம்ம ஒரு கல்ச்சுரல் கன்வென்ஷன், கல்ச்சர் என்றால் பண்பாடு. இப்போ நம்முடைய பண்பாடு இப்படித்தான், கஷ்டம் என்றால் பழக்க வழக்கம், எங்களுடைய கஷ்டம் இப்படித்தான், ஒவ்வொரு மதமும் இதுதான் எங்களுடைய கஷ்டம், இதுதான் எங்களுடைய பழக்க வழக்கம், இதுதான் எங்களுடைய கன்வென்ஷன். ஒவ்வொரு நாடும், அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் அவங்களுக்கு என்ற சில பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க. இதுதான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆன்மாவை அமைக்கி வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கல்ச்சுரல் கன்வென்ஷன் என்பது ஒரு இனத்திற்கான பண்பாடு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியான ஒரு ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவல் இல்லையா? ஆனால் கல்ச்சர் என்பது த ஹோல் ஆஃப் த சொசைட்டி. அப்போ சொசைட்டி அப்படிங்கிறதுக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்டை அவங்க சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த நாட்டினுடைய பழக்கம், இது இந்த மதத்தினுடைய பழக்கம். அப்போது நீங்கள் இந்த மதத்தினுடைய பழக்கத்தில் சிலதை நீங்கள் முயற்சிச்ச ஒரு இண்டிவிஜுவல் மீறினா அவன் இந்த மதத்தினுடைய பழக்க வழக்கத்தை அழிச்சிட்றான், இந்த நாட்டினுடைய பண்பாட்டை சிதைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இந்த இண்டிவிஜுவல்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டியை அவங்க சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டியை சப்ரஸ் பண்ணுறது கல்ச்சுரல் கன்வென்ஷனும் கஸ்டம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். த மெயின் என்டர்பிரைஸ் இன் த வேர்ல்ட் இஸ் டு லிஃப்ட் அப் த சோல் ஆஃப் மேன் ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்டென்சிவ்னஸ். இந்த உலகத்தில் மிக முக்கியமான பணி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சோல், ஆன்மாவை, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்டென்சிவ்னஸை, அந்த ஆன்மீக தன்மையை லிஃப்ட் அப், மேலே உயர்த்துறது தான் இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான பணி. எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆர் த மெட்டீரியல்ஸ் விச் கேன் எலிவேட் ஹிஸ் சோல்.
இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொன்றும், அதாவது இந்த இயற்கையில் இருக்கிற ஒவ்வொன்றுமே மனிதனுடைய ஆன்மாவை உயர்த்துகின்ற தன்மை கொண்டதாக இருக்குது. த ஸ்பிரிச்சுவாலிட்டி enlightened life shall be a brighter kingdom than any other kingdom in history. வரலாற்றில் எத்தனையோ கிங்டம், ஹர்ஷருடைய ஆட்சி, அசோகருடைய ஆட்சி, அக்பருடைய ஆட்சி, இங்கிலாந்தில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி என்று எத்தனையோ கிங்டம் இந்த வரலாற்றில் இருந்திருக்கு. ஆனால் எல்லாத்த விட த ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்டு லைஃப், மனிதனுடைய அந்த ஒரு ஆன்மீகத்தினுடைய என்லைட்டன் லைஃப், அதுதான் எல்லா வரலாற்றில் இருக்கிற எல்லா கிங்டமை விட ரொம்ப பிரகாசமான கிங்டம் எது அப்படின்னா, அந்த கிங்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்டு பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கிங்டம் தான் ரொம்ப ஒஸ்தியான கிங்டம் அப்படின்னு சொல்கிறார். சோஷலிஸ்டிக் கல்ச்சர் இஸ் இட்ஸ் எனிமி. சோஷலிஸ்டிக் கல்ச்சர், இந்த சமூக பண்பாடுன்னு இருக்குது பாருங்கள், அது அதனுடைய எனிமி. ஏன்னா சமூக பண்பாடு அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் சோல் தான் அங்கே முக்கியம். ஒவ்வொரு சோலும் மேலே போகணுமே ஒழிய இந்த சமூகத்துக்குன்னு ஒரு பொது பண்பாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் சோல் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் சோஷியலிஸ்டிக் கல்ச்சர் என்பதான் இதனுடைய எதிரி. இட் ஷால் பி ஸ்ட்ராங்கர் தேன் இட் இஸ் நவ். இப்போ இந்த சோஷியலிஸ்டிக் கல்ச்சர் என்பது இப்போ வலிமை அடைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ வலிமை அடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்போது இண்டிவிஜுவல் சோல்னுடைய என்லைட்டன்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஷால் பி மோர் ஸ்வீட்டர் அண்ட் செரீனர். அப்போது சமூக பண்பாடு என்பது அது ரொம்ப இனிமையானதாகவும் அமைதியானதாகவும் ஒரு இருக்கலாம். A man of right viewpoint perceives the souls of all men. ஒன்றை பற்றிய சரியான கண்ணோட்டமுடைய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய சோல்ஸையும் அவன் புரிஞ்சுக்குவான். Each philosopher, poet and actor has worked for the upliftment of the human soul. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தத்துவ ஞானி, ஒவ்வொரு கவிஞன், ஒவ்வொரு நடிகன் என்பவன் ஒரு கலையை சார்ந்தவன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கலையுமே ஹியூமன் சோலை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லது அந்த ஹியூமன் சோலை எதெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுதோ அந்த வேலையை செய்கிறது தான் ஒஸ்தியான வேலை. Yet still a lot of work remain to be done to uplift the spirit. இப்போ எல்லாமே செஞ்சிகிட்ருக்கு. ஃபிலாசபர், பாயிண்ட்டு, ஆக்டர்ஸ், நடிகர்கள், நல்ல திரைப்படங்கள், இதெல்லாமே மனிதனுடைய ஆன்மாவை உயர்த்தத்தான் பாடுபட்டிருக்கு. ஆனாலும் இன்னும் நிறைய மனிதனுடைய ஆன்மாவை உயர்த்துகின்ற வேலையில் இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குது. We have grown wiser by the spiritual food supplied by all the scriptures and sacred books. All the sacred books, புனித புத்தகங்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் புனித புத்தகங்கள்னு இருக்குது. பைபிள், குரான், பகவத்கீதை என்று எத்தனையோ புனித புத்தகங்கள் இருக்குது. இந்த புனித புத்தகங்கள் இவைகள் எல்லாமே ஒரு மனிதனை ஒய்சராக்கி அவனுக்கு தேவையான ஆன்மீக உணவை இந்த சேக்ரட் புக்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த ஸ்கிரிப்சர்ஸ், சேக்ரட் புக்ஸ் இவைகளெல்லாம் மனிதனை வைஸாக்குவதற்கு தேவையான ஆன்மீக உணவை கொடுக்கிறது. இருந்தாலும் ஸ்டில் வி டிசையர் ஃபார் மோர் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஃபார் அவர் சோல். ஆனாலும் இன்னும் நம்முடைய ஆன்மாவுக்கு நமக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ் cannot feed us ஃபார் எவர். அதனால் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எப்பொழுதுமே நமக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. திஸ் பவுண்ட்லெஸ் எல்லையற்ற அண்ட் அன்பவுண்டபிள், கட்டுக்கு அடங்காத யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸுங்கிறது எல்லையற்றது. அப்படி ஒரு எல்லை இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ளே அடங்காதது. இஸ் தி எம்பயர் ஆஃப் த ஓவர் சோல்னுடைய சாம்ராஜ்யம். இந்த ஓவர் சோல்னு ஒன்று சொல்கிறோமே, உலகத்தில் இருக்கிற எல்லா சோலும் யுனைட்டடாக சேர்ந்து ஒரு சோல். அந்த ஓவர் சோல்னுடைய எம்பையர் என்பது இந்த யூனிவர்ஸ்
பவுண்ட்லெஸ், அதுக்கு எல்லை கிடையாது. அந்த எல்லை இருந்தாலும் அதற்கு கட்டுக்கு அடங்காததானது இந்த ஓவர் சோல். ஹியூமன் மைண்ட் இஸ் லிமிட்டட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். மனிதனுடைய மனதானது டைம் அண்ட் ஸ்பேஸ்னால் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. There is only one central fire of heat, light, power, etc. in the universe. இந்த யூனிவர்ஸில் ஒரே ஒரு சென்ட்ரல் ஃபயர் தான் இருக்குது. நமக்கு வேணுங்கிற வெப்பத்தையும் ஒளியையும், லைட் ஒளியையும், பவரையும் கொடுக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஃபயர் ஒன்றே ஒன்று தான் இந்த யூனிவர்ஸில் இருக்குது. அட் ஒன் பிளேஸ் இட் ஃப்ளேம்ஸ் அவுட் ஆஃப் தி மவுத் ஆஃப் எட்னா த வல்கானோ அண்ட் illuminates the caps of Sicily. ஒரு இடத்துல இந்த சென்ட்ரல் ஃபயர் ஆஃப் ஹீட் இருக்கே, இது ஒரு சமயத்தில் என்ன பண்ணுன்னா, எட்னா என்பது ஒரு எரிமலை. அந்த எரிமலையின் வாயில் சுவாலையாக வெளியே வரும். சுவாலையாக வெளிவந்து சிசிலி என்கிறதுல தான் அந்த எட்னா என்ற எரிமலை இருக்குது. அந்த சிசிலியினுடைய கேப்ஸ் மேல் பகுதியை அப்படியே அந்த எட்னா என்ற எரிமலை பொங்கி குமுறி வெளியிடும்போது இந்த சிசிலியுடைய மேல் பகுதி அப்படியே illuminate, பளபளப்பாக பிரகாசமாக இருக்கும். இது மாதிரி வெளிப்படும். At another place it burst from the mouth of the volcano Vesuvius that illuminates the lofty buildings and vineyards of Naples. நேபிள்ஸில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் வைன்யார்ட்ஸ் திராட்சை தோட்டங்களையும் அழிக்கிற மாதிரி வெசுவியஸ் என்ற இடத்துல எரிமலையாக இன்னொரு இடத்துல கொப்பளிக்கும். இது நேபிள்ஸில் இருக்குது. த சேம் லைட் ட்விங்கிள்ஸ், அதே லைட். இந்த லைட்டு ஒரு இடத்துல எரிமலை மாதிரி, நேபிள்ஸ்லேயும் எட்னா சிசிலியில் இருக்கிற எட்னாவிலையும் எரிமலை மாதிரியும் இருக்கும். ஆனால் அதே லைட்டு இன்னொரு இடத்துல தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களில் கண் சிமிட்டி கொண்டும் இருக்கும். த சேம் யூனிவர்சல் சோல் அனிமேட்ஸ் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லா மனிதர்களையும் உயிரோட்டமுடையதாக வைத்து கொண்டிருப்பது இந்த யூனிவர்சல் சோல் தான். அதாவது எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு இன்ஸ்பைரேஷன் இருக்கு இல்லையா, ஏதாவது செய்யணும் என்ற துடிப்பு. அந்த துடிப்பு தான் இந்த யூனிவர்சல் சோல். அது எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும் அனிமேட் பண்ணி வச்சிருக்கு. அடுத்தது 36th paragraph. Emerson tells that he has unnecessarily taxed his listeners' attention on the scholar's abstract nature. இப்போ எமர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேவையில்லாமல் ஒரு ஸ்காலர்னுடைய அப்ட்ராக்ட் நேச்சரை பற்றியே சொல்லி லிசனர் இதை இந்த லெக்சரை கேட்குறவங்களுடைய அட்டென்ஷனை நான் வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ he ought not to delay no longer to come to say on the nature of the time and the country. அதனால் இனிமேல் நான் டிலே பண்ணாமல் இப்போது நேச்சர் ஆஃப் டைம் அண்ட் த கண்ட்ரி, நேச்சர் ஆஃப் டைம் அதை பற்றி, அதாவது காலம், ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எலிசபெத்தன் ஏஜ் அப்படி சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் த டைம் அண்ட் த கண்ட்ரி, இதை பற்றி நான் இப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன் என்று இப்போ அதை பற்றி சொல்ல போகிறார். 37th paragraph. Historically, different successive ages have been ruled by different attitudes of men. சரித்திரப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏஜஸ் என்பது நான் சொன்ன மாதிரி எலிசபெத்தன் ஏஜ், ரொமான்டிக் ஏஜ், விக்டோரியன் ஏஜ், அப்படி த ஏஜ் ஆஃப் சாசர், த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், த ஏஜ் ஆஃப் ஜான்சன், தி ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இதெல்லாம் ஒரு ஏஜ் முடிஞ்சு அடுத்த ஏஜ் வருது. இதெல்லாம் ஒவ்வொரு ஏஜும் அந்த ஏஜில் வாழ்ந்த மனிதர்களினுடைய பல்வேறு விதமான மனநிலைகளை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சரித்திரத்தில் ஒரு ஏஜ் முடிஞ்சு அடுத்த ஏஜ்னு வருது. ஒவ்வொரு ஏஜும் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுடைய வித்தியாசமான மனநிலைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. There are data which show that men's nature has been dominated by classical, romantical and philosophical attitudes. இப்போது இதை பற்றி ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனுடைய இயற்கையாகவே மனிதன் கிளாசிக்கல்னாலையும் ரொமான்டிக்னாலையும்
ஃபிலாசபிக்கல் மனநிலையினாலையும் எப்பொழுதுமே டாமினேட் பண்ணப்பட்டிருப்பான். சிலருக்கு பார்த்திங்கன்னா கிளாசிக்ஸ் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிறது பிடிக்கும், சிலருக்கு எப்பொழுதுமே ஃபிலாசபிக்கல் ஆட்டிடியூடில் இருக்கிறதான் பிடிக்கும். ஆக ஏதோ இந்த மூணுக்குள்ளே ஒன்று தான் பொதுவாக மனிதர்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்குது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பட் எமர்சன் ஹேஸ் ஆல்ரெடி செட் தட் தெர் இஸ் ஒன்னஸ் ஆஃப் ஆல். ஆனால் ஏற்கனவே எமர்சன் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒன்னஸ், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே ஒரு சோல், ஒவ்வொரு சோலும் இருக்குது, அது யூனிவர்ஸில் இருக்கிற ஒன் சோலோட லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தெர் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த மைண்ட் த்ரூ ஆல் இண்டிவிஜுவல்ஸ். அதனால் எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்குள்ளேயும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஐடென்டிட்டி, ஏதோ ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. ஸோ ஹி டஸ் நாட் அட்டாச் மச் இம்பார்ட்டன்ஸ் டு த டிஃபரன்ஸ் அமங் தீஸ் டேஸ்ட். அதனால் எமர்சன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு இல்லையா, சிலருக்கு ரொமான்டிக்காக இருக்கிறது பிடிக்கும், ஃபிலாசபிக்கலாக பிடிக்கும், கிளாசிக்கலாக இருக்கிறது பிடிக்கும், அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இதுக்கு எமர்சன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலை. அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னஸ் ஆஃப் சோல்ங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதான் அவருடைய பிலீஃப். ஹீ பிலீவ்ஸ் தட் ஈச் பர்சன் பாசஸ் த்ரூ 3 different attitudes. ஸோ அவர் என்ன நம்புகிறார்னா, ஒவ்வொரு மனிதனும் 3 வகையான மனநிலைகளை ஒவ்வொரு மனிதனும் கடந்து தான் வர்றான் அப்படின்னு நம்புகிறார். த பாய் இஸ் கிளாசிக்கல். சின்ன பையனாக இருக்கும்போது அவன் ரொம்ப கிளாசிக்கலாக இருப்பான், கிளாசிக்கல் மைண்டடாக சிறுவர்கள் இருப்பாங்க. ஆனால் யூத் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருப்பான், யூத்துக்கு ரொமான்டிக் மைண்டட்னஸ் இருக்கும். ஆனால் அடல்ட் ரிஃப்ளெக்டிங்னா தாட் ப்ரோவோக்கிங், சிந்தனையை தூண்டுகின்ற, கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் மைண்டட். ஸோ அப்போது ஒரு மனிதன் சின்ன பையனாக இருக்கும்போது கிளாசிக்கலாக இருக்கும், எல்லாமே உயர்ந்தது, நல்லது, உண்மையானது, நேர்மையானது, இப்படி தான் இருக்கும். கிளாசிக்ங்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ கிளாசிக் சின்ன பையங்க போகிறாங்க, அவங்களுக்கு திருடணும், கொள்ளையடிக்கணும், இன்னொருத்தன் சொத்தை அபகரிக்கணும், இன்னொருத்தனை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. ஸோ பையன் கிளாசிக்கல் மைண்டடாக இருப்பான். யூத்துக்கு வந்துட்டான்னா கொஞ்சம் ரொமான்டிக் மைண்டடுக்கு போயிடுவான். ஆனால் அடல்ட்டில் ரிஃப்ளெக்டிவாக இருப்பான். ஆக எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த 3 விதமான ஆட்டிடியூடையும் கடந்து தான் வர்றான் அப்படின்னு எமர்சன் சொல்கிறார். However, he admits that a revolution in favor of the reflective attitude is cleverly noticeable in these days. எப்படி இருந்தாலும் அவர் ஒத்துக்கிறார் that a revolution in favor of the reflective attitude. reflective attitude என்பது எப்போ வருது? அடல்ட்டில் வருது. சிந்தனையை தூண்டக்கூடியது எப்பொழுது? அடல்ட்டில் வருது. ஸோ இஸ் cleverly noticeable in these days. அதனால் அது ரொம்பவும் ஒரு philosophical attitude, சிந்தனையை தூண்டுகின்ற மனநிலை, இதெல்லாம் ஒரு அடல்ட்டில் வருது அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொள்கிறார். Now the 38th paragraph. The age of Emerson is lamented by some as the age of self-examination. இப்போது ஏஜ் ஆஃப் எமர்ஷனை சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஏஜ் ஆஃப் செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய ஆன்மாவை பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற ஒரு காலம் என்று ஏஜ் ஆஃப் எமர்சனை சொல்கிறாங்க. ஹி ஆஸ்க்ஸ் இஃப் இட் இஸ் ஈவில். அப்போது எமர்சன் கேட்குறாரு, சரி அப்படியே வச்சுக்குவோம், அப்போது அது என்ன தீமையானதா? ஒருத்தன் தன்னைத்தானே செல்ஃப் எக்ஸாம் பண்ணிக்கிறதுங்கிறது ஈவிலா, தீமையானதா என்று கேட்கிறார். இட் சீம்ஸ் தட் அமெரிக்கன்ஸ் ஆர் கிரிட்டிக்கல். அமெரிக்கன்ஸ் எப்பொழுதுமே கொஞ்சம் கிரிட்டிக்கல் பீப்புள், எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தே ஆர் எம்பராஸ்டு வித் செகண்ட் தாட். அவங்களுக்கு எப்பொழுதுமே இரண்டாவது சிந்தனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது அவங்கள எம்பராஸ் பண்ணும், தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கிடும். ஏன்னா அவங்க கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால செகண்ட் தாட் அவங்கள எம்பராஸ் பண்ணும். they cannot enjoy anything for they desire to know these elements of pleasure. அவங்க இப்போ ஒரு எலிமெண்ட் ஆஃப் ப்ளஷர்னால் யூ ஷுட் என்ஜாய் இட். அதை விட்டுட்டு நீங்கள் அதை போய் வாட் இஸ் இட்னு நீங்கள் ஆராய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அப்போது அதனுடைய ப்ளஷரை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தே கெனாட் என்ஜாய். அதனால தான் அமெரிக்கன்ஸ்னால் எதையுமே என்ஜாய் பண்ண முடியலை. தே கெனாட் என்ஜாய் எனி திங் ஃபார் தே டிசையர் டு நோ தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர் என்னன்னு அவங்க அதை தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க, அதை ஆராய விரும்புகிறாங்க. ஏன்னா தே ஆர் கிரிட்டிக்கல்.
ஸோ இந்த கிரிட்டிக்கல் மைண்டடாக இருக்கிறவன் ஒரு நல்ல பொருள் அப்படின்னா இது நல்லது அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இது ஏன் நல்லது, எதுக்கு நல்லது என்று நீங்கள் ரொம்ப ஆராய்ஞ்சிக்கிட்டே கிடந்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அந்த ப்ளஷரை அனுபவிக்க முடியாது. தேர் பாடிஸ் ஆர் எண்டோவ்டு வித் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆர்கன்ஸ். அவர்களுடைய உடல் பூரா, அமெரிக்கனுடைய உடல்கள் முழுவதும் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆர்கன்ஸ், வலிமையான புலன் உறுப்புகளினால் அவர்களுடைய உடல் ஆகியிருக்கு. அவர் பாடிஸ் ஆர் கவர்ட் வித் ஐஸ் ஆன் ஆல் சைட்ஸ். நம்முடைய உடலில் எல்லா பக்கங்கள்லேயும் கண் இருக்குது. எல்லா பக்கங்கள்லேயும் கண்கள் இருக்கிறது என்பது நல்லதே இல்லை. உங்களுடைய கண்களிலிருந்து பல விஷயங்கள் மறைந்திருப்பது தான் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு நல்லது. நீங்கள் எல்லா பக்கங்கள்லேயும் கண்கள் இருந்து எல்லாவற்றையும் தெரிஞ்சிக்கவும் புரிஞ்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அன்னைக்கே உங்களுடைய நிம்மதி போயிடும். ஸோ our bodies are covered with eyes on all sides. Besides our physical eyes, we have the mind's eye to see the past and look into the future, and also have the power to speculate and abstract things. இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிசிக்கல் ஐஸை தாண்டி நமக்கு என்ன இருக்கணும், மைண்ட்ஸ் ஐ இருக்கணும். மனதில் ஒரு கண் இருக்கணும். அந்த மனது கண் தான் பாஸ்ட்டை, கடந்த காலத்தை பார்க்கும், அதே சமயத்தில் எதிர்காலத்தையும் அது கவனிக்கும். கடந்த காலத்தையும் கவனித்து எதிர்காலத்தையும் பார்க்கின்ற ஆற்றல் இந்த மைண்டினுடைய ஐக்கு தான் இருக்குது. அதை வைத்து கொண்டு அதுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னா, இது என்ன நடக்கும், கடந்த காலத்தையும் கவனித்து எதிர்காலத்தையும் நோக்கி இது இப்படித்தான் நடக்க போகுது என்று பவர் டு ஸ்பெக்குலேட், அதை ஸ்பெக்குலேட் பண்ணுற அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸை ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய, ஸ்பெக்குலேட் அப்படின்னாக்க இப்படி தான் இது நடக்க போகுது அப்படின்னு நாம் ஊகித்து சொல்கிறது, அந்த ஊகித்து சொல்லுகின்ற ஆற்றல் இருக்குது. வி ஃபீல் வித் த ஃபீட். நாம் காலில் என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் உணர முடியும். எட் த ஏஜ் இஸ் இன்ஃபெக்டட் வித் த மூட் ஆஃப் க்ளூம் லைக் தட் ஆஃப் ஹேம்லெட். அதனால தான் இந்த ஏஜ் இந்த யுகம் என்பது இன்ஃபெக்டட் வித் த மூட் ஆஃப் க்ளூம். ஒரே க்ளூம்னா ஒரு டார்க்னஸ், எப்போ பார்த்தாலும் ஒன்று நெகட்டிவாக ஒரு டார்க்கான விஷயங்களையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதனால் இந்த யுகம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. லைக் தட் ஆஃப் ஹேம்லெட் மாதிரி. ஹேம்லெட் மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய துன்பங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மோடு இந்த ஏஜுக்கு இருக்குது. தே ஆர் இன்க்ளைன் டு பி சிக் வித் க்ளூமி தாட்ஸ். இந்த டார்க் தாட்ஸ், இந்த இருண்ட சிந்தனைகள்னால இவங்க எப்பொழுதுமே ஒரு சிக்காகவே இருப்பாங்க, ஒரு மன நோய்வாய்ப்பட்டே கிடப்பாங்க. எமர்சன் ஆர்கியூஸ் தட் மேன்ஸ் பவர் ஆஃப் விஷன் இஸ் வாட் தே கிரிட்டிசைஸ். இப்போது எமர்சன் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, மேன்ஸ் பவர் ஆஃப் விஷன்னா வருங்காலத்தை கண்டு உணரக்கூடிய ஆற்றல், அதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இஃப் ஸோ do the American wants to remain blind? அப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கர்கள் எப்பொழுதுமே குருடர்களாக இருக்க விரும்புகிறார்கள் என்று அர்த்தமா அப்படின்னு கேட்குறாரு. ஆர் they afraid that by their power of vision the philosophers can see truth beyond nature and God? இப்போ philosophers என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய பவர் ஆஃப் விஷன்னால் எதிர்காலத்தை கண்டுணர்கின்ற ஆற்றலை கொண்டு ஃபிலாசபர்ஸு இயற்கையையும் கடவுளையும் தாண்டிய ஒரு ட்ரூத், அதை அவங்க கண்டு உணர்றாங்க. இதை பார்த்து அமெரிக்கர்கள் அஞ்சுகின்றார்களா? ஆர் தே அஃப்ரைட் that by their power of vision the philosophers can see truth beyond nature and God? From the discontentment, contentment என்றால் திருப்தி அடைகிறது, discontentment என்றால் திருப்தி அடையாமல் இருக்கிறது. ஸோ இது அவங்க திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க. ஆஃப் த லிட்டரரி கிளாஸ், இந்த படித்த வர்க்கம் இருக்கே, அந்த படித்த வர்க்கம் ஒரு டிஸ்கண்டட், ஒரு திருப்தியற்று இருக்குது. இது எமர்சன் gathers that they do not possess the brave nature of their fathers and regret the future state as being untried. இதிலிருந்து எமர்சன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்கள்ட்ட இருக்கு. இப்போ இந்த அமெரிக்கன்ஸனுடைய மூதாதையர்கள்ட்ட இருந்த பிரேவ்னஸ், அந்த துணிச்சல் இல்லை. அதே சமயத்தில் எதிர்காலத்தில், ஸோ இப்போ எமர்சன் இந்த மாதிரியானவங்களுக்கு
கடந்த காலத்தை பார்க்கின்ற ஆற்றலும் இருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற கண்டுணர்கின்ற ஆற்றலும் இருக்கும். இப்போ எமர்சன் இதை வச்சுக்கிட்டு என்ன கேதர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அமெரிக்கன்ஸுக்கு தங்களுடைய மூதாதையர்களுடைய பிரேவ்னஸும் இல்லை, அதே சமயத்தில் வருங்காலத்தில் இருப்பவர்கள் ஃப்யூச்சரில் அவங்க அன்ட்ரைடு, எதையும் முயற்சி செய்யாதவர்களாக இருப்பார்கள் என்று அவர் அஞ்சுகிறார். They fear the coming times, just as a boy feared the water before he has learned to swimming. அவர்கள் இந்த அமெரிக்கன்ஸ் எதை பார்த்து பயப்படுறாங்கன்னா, கம்மிங் டைம்ஸ், வருகின்ற காலத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். ஏன் அதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, எதை போல் இருக்குது அப்படின்னா, ஒரு பையன் ஸ்விம்மிங் தெரிஞ்சவனுக்கு தண்ணீரை கண்டால் ஜாலியாக இருக்கும். ஸ்விம்மிங் தெரியாமல் இப்போ தான் கற்றுக்க போகிறவனுக்கு தண்ணீரை பார்த்தா ஒரு பயமாக இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் தெரியாதவனுக்கு தண்ணீரை கண்டால் எப்படி பயமாக இருக்குமோ, அது மாதிரி இவங்களுக்கு எதிர்காலத்தை கண்டுணர்கின்ற ஆற்றல் இல்லாததுனால இவங்க வருங்காலத்தை பற்றி இவர்கள் அஞ்சுகிறார்கள். The age of revolution is the age when the old and the new stand side by side to be compared. The age of revolution என்பது கடந்த காலமும் வருங்காலம், நியூ, ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே சைட் பை சைடு நிற்கிது. அப்போ நீங்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்து ஓல்டில் என்னென்ன குறைகள் இருக்குது என்று அவைகளெல்லாம் நீக்கி புதியவைகளோடு அதை சேர்த்துக்கிறது. ஸோ இதுதான் ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷனில் நடக்கிறது. The energies of men are being tested by fear and hope. ஒரு மனிதனுடைய எனர்ஜி, அவனுடைய எனர்ஜியை எதை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னா, அவனுடைய ஃபியர் அண்ட் ஹோப், அவன் எவ்வளவு பயப்படுறான், எவ்வளவு நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், இதை வச்சு தான் ஒரு மனிதனுடைய எனர்ஜியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பயப்படுறான்னா எனர்ஜி இல்லை, அவனுக்கு ரொம்ப ஹோப் இருக்குது அப்படின்னா எனர்ஜி அதிகமாக இருக்குது, அதனால தான் அவன் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கான். அப்போது அவன் ஃபியர் அண்ட் ஹோப்பை வச்சு தான் ஒரு மனிதனுடைய எனர்ஜியை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் என்று சொல்கிறார். The historic glories of old times can be recompensed by the rich possibilities of the new age. ஒரு காலத்தில் the historic glories of the old times, பழங்காலத்தில் இருந்த மிக சிறப்பு வாய்ந்தவைகள் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ரிச் பாசிபிலிட்டிஸ், வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது என்கின்ற அந்த பாசிபிலிட்டி, இதெல்லாம் நடக்கக்கூடும், நடக்க முடியும், நடக்கும் எதிர்காலத்தில் என்பது. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், காம்பன்சேட் பண்ண முடியும். த ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் அ குட் ஒன். இப்போ இருக்க காலம் மிகவும் சிறந்த காலம். பீப்புள் கேன் யூட்டிலைஸ் ஃபார் தியர் குட். மக்கள் தங்களுடைய நலனுக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். எமர்சன் இஸ் கிளாட் டு நோட்டீஸ் தி ஆஸ்பிஷியஸ் சைன்ஸ் ஆஃப் தி கம்மிங் ஏஜ். ஆனால் அதே சமயத்தில் எமர்சன் வருங்காலம் என்பது, கம்மிங் ஏஜ், வருங்காலம் என்பது ரொம்ப ஆஸ்பிஷியஸ், ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என்பதை கவனித்து அதனால் எமர்சன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தே ஆர் ரிஃப்ளெக்டிங் இன் poetry அண்ட் ஆர்ட், philosophy அண்ட் சயின்ஸ், சர்ச் அண்ட் ஸ்டேட். இது வருங்காலம் இப்படியெல்லாம் இருக்கும், சிறப்பானதாக ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்கும் என்பதை எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அந்த வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்பது அவர்களுடைய பொயட்ரியிலையும், ஆர்ட்லையும், ஃபிலாசபிலையும், சயின்ஸ்லையும், சர்ச்சிலையும், ஸ்டேட்லையும் பிரதிபலிக்குது. ஸோ இதிலெல்லாம் பிரதிபலிக்குது, அதனால் நிச்சயமாக வருங்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று எமர்சன் சொல்கிறார். 39th paragraph. One of these indications is the upgrading of the lowest class in the state. ஸோ இதில் ஒரு இண்டிகேஷன், ஒரு அடையாளம், எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, ஸ்டேட்டில் இருக்கிற லோவர் கிளாஸ், ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அப்கிரேட் பண்ணணும், மேலே உயர்த்தி விட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றி அந்த வேலை நடக்குது. அப்போது சக மனிதர்களை அவர்கள் கீழே இருக்காங்க அப்படின்னு அவங்களை பார்த்து இறக்கப்பட்டு அவங்கள மேலே உயர்த்தி விடணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு இந்த ஓவர்சோல். Now this upgradation is an important theme in British and American literature. ஸோ ஆங்கில இலக்கியத்திலையும் அமெரிக்கன் இலக்கியத்திலையும் இதுதான், இந்த அப்கிரடேஷன் இதுதான் முக்கியமான தீமாக இருக்குது. இப்போ நீங்கள் வரக்கூடிய ஆங்கில இலக்கியம்,
அமெரிக்க இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண மனிதர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த நிலையை விட கீழ்மட்டத்தில் இருக்க மனிதர்கள், ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கிறவங்க, சமுதாயத்தில் இழிந்த நிலையில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சோல் இருக்குது. அவங்களை பார்த்து அவங்கள ஒரு அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்போ எல்லா இலக்கியங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான தீமை எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயும் எவ்வளோ உயர்வு இருக்குது. ஒரு ப்ராஸ்டியூட்னா இழிவானவங்க இல்லை, அவங்கள்ட்ட கூட எவ்வளோ உயர்ந்த தன்மைகள் இருக்குது என்று கண்டுணர்ந்து அதை வெளிப்படுத்துறது இலக்கியங்கள், கலையெல்லாம் அதெல்லாம் இப்போ வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அவமானமானவங்க இல்லை, அவங்களை இழிவுபடுத்தக்கூடாது. ஏன்னா இந்த சோஷியல் கல்ச்சர், இந்த சமூக பண்பாடு என்பது அவங்கள அடியோடு ஒழிச்சு கட்டிடும். அவங்க ப்ராஸ்டியூட்டாக இருக்காங்க, அவங்கள ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் அவங்க ஒரு இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவல் சோல் இருக்குது அவங்களுக்கும், அவங்களும் மனிதர்கள் தான் என்று அவங்கள்ட்டையும் சிறந்த தன்மைகள்லாம் இருக்குது என்பதை இப்போ நவீன ஆங்கில அமெரிக்க இலக்கியங்கள் வெளிப்படுத்தி அந்த மாதிரி கீழ்நிலையில் இருக்கிறவங்களையும் மேல்நிலைக்கு உயர்த்துகின்ற வேலையை செய்யுது. தி ரைட்டர்ஸ் டேக் அப் த தீம்ஸ் ஆஃப் த நியர் அண்ட் த லோ. இந்த மாதிரி நமக்கு அருகாமையில் இருக்கின்ற, நமக்கு கீழே இருக்கின்ற த காமன் பிளேஸ், பொதுவான இந்த மக்கள், இன்ஸ்டெட் ஆஃப் த தீம்ஸ் ஆஃப் த சப்ளைம் அண்ட் த பியூட்டிஃபுல், ரொம்ப உன்னதமான அழகானதை விட்டுட்டு சாதாரணமாக கீழ்நிலையில் இருக்கிற மிக விளிம்பு நிலைக்கு கீழிருக்கக்கூடிய மக்களினுடைய விஷயங்களை, அந்த தீமை எடுத்துக்கிட்டு இந்த ரைட்டர்ஸ்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இலக்கியவாதிகள் அவர்களை குறித்து எழுதுகிறாங்க. டுடே த டாபிக்ஸ் ஆர் த தீம்ஸ் ஆஃப் த புவர், சைல்டு சைக்காலஜி, ஸ்ட்ரீட் லைஃப், ஹவுஸ்ஹோல்டு லைஃப் அண்ட் த லைக். அப்போது இப்போ பார்த்திங்கன்னா இலக்கியங்களினுடைய எல்லா தீமும் எதை பற்றி இருக்குன்னா, புவரை பற்றி, சைல்டு சைக்காலஜியை பற்றி, ஸ்ட்ரீட் லைஃப், தெருவில் கிடக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி, ஹவுஸ்ஹோல்டு லைஃப், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி அண்ட் லைக், இதை போன்ற விஷயங்களைத்தான் இப்பொழுது இலக்கியங்கள் தங்களுடைய தீமாக வச்சுக்கிட்டு இருக்கு. இட்ஸ் அ கிரேட் சைன் ஆஃப் த நியூ விகர். இதுதான் ஒரு புதிய அடையாளம். இப்போது ஒரு புதிய வேகம் ஒன்று தோன்றி இருக்கு என்பதற்கு இது ஒரு அடையாளம். which has made the lowest classes active and has infused warmth of life into their hands and feet. ஸோ இதுதான் இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புளை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய இன்ஃப்யூஸ்டு வார்ம்த் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கை என்கின்ற உயிரோட்டமாகிய வெப்பத்தை அவர்களுக்கு அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் அந்த உயிரோட்டம் என்ற வெப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அவங்க இழிவானவங்க, கீழ் இருக்கிறவங்க அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி மட்டம் தட்டி கீழே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அவங்களும் அந்த உயிரோட்டமான மனிதர்களாக மாறுறாங்க. எமர்சன் டஸ் நாட் சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த கிரேட். அதுக்காக கிரேட்டாக மிக பெரியவர்களுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை அவர் ஒன்றும் சப்போர்ட் பண்ணாமல் இல்லை. இவங்கள பற்றி சொல்லணும்னு தான் சொன்னாரே ஒழிய, நீங்கள் கீழே இருக்க சமுதாயத்தில் ரொம்ப புவராக இருக்கிறவங்களையும் கீழ்மட்டத்தில் இருக்கவங்கள பற்றியே சொல்கிறீங்க, அப்போது சமுதாயத்தில் நல்லவங்க உயர்ந்தவங்கன்னு இருக்காங்களா, அப்போ அவங்கள பற்றியெல்லாம் சொல்ல வேணாமா? அப்படி இல்லை, அவங்கள பற்றி சொல்ல வேணான்னு சொல்லலை. ஆனால் இவங்களை யாருமே சொல்லலை, கவனிக்கலை. இவங்கள பற்றி சொல்லணும்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்கள சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ இதிலேருந்து எமர்சன் டஸ் நாட் சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த கிரேட், த ரிமோட் அண்ட் தி ரொமான்டிக். He does not concern with what is happening in Italy or Arabia and with the Greek art or provincial songs. அதனால் he does not concern. அதனால் எமர்சன் இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இட்டாலியில் என்ன நடக்குது, அரேபியாவில் என்ன நடக்குது, கிரீக் ஆர்ட்டுக்கு என்ன ஆச்சு, அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமிய பாடல்கள் என்ன ஆச்சு, இதெல்லாம் ஒன்றும் அவர் ஹி வாண்ட் கன்சர்ன். அதை பற்றிலாம் அவர் கவனிக்கவே இல்லை. அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. சாதாரண மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக சாதாரணமான விளிம்பு நிலைக்கு கீழ் இருக்கக்கூடிய இழிநிலையில் இருக்கக்கூடிய மக்களை அப்லிஃப்ட் பண்ணணும். அவங்களுக்குள்ளேயும் ஒரு சோல் இருக்குது, அந்த சோலை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். உலகத்தில் இருக்கிற எல்லா சோலும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி ஓவர் சோலோட லிங்க் ஆகி இருக்குது. இதுதான் அவருடைய கருத்து. அதனால் அந்த சோலை லிஃப்ட் பண்ணணும்னு தான் சொன்னாரே ஒழிய இதை பற்றி அவர் சொல்லலை. He favors only the common themes. அதனால் காமன் தீம்ஸை தான் அவர் ஃபேவர் பண்ணுறாரு. His insight into the present leads him to describe the nature of the past and the future. He favors only the common themes.
his insight into the present. இந்த ப்ரெசண்ட்டை பற்றிய அவருடைய பார்வை leads him to the nature of the past and the future. இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நீங்கள் கண்டுணர்ந்து கொள்ளுகின்றீர்கள் என்று சொல்கிறார். He suggests that everyone should try to know the meaning of everything. ஸோ ஒவ்வொருத்தருமே the meaning of everything, ஒவ்வொன்றை பற்றிய புரிதலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சி செய்கின்றார்கள். The meal in the measure called firkin, the milk in the pan, the ballad sung by someone in the street, the news of the boat, the glance of the eye, the form and the gait of the lady. The meal in the measure called firkin. இந்த மெஷர், அதாவது ஒரு பாத்தில் இருக்கிற மீல், அந்த மீல் வந்து ஃபிர்கின். த மில்க் இன் த பேன், ஒரு பேனில் இருக்கிற மில்க்கு, ஒரு பேன் அதாவது காய்ச்சிற சட்டியில் இருக்கிற பால். த பேலட் சங் பை சம்ஒன் இன் த ஸ்ட்ரீட், தெருவில் யாரோ பாடிக்கொண்டு செல்லுகின்ற ஒரு தெரு பாடகன் பாடுகின்ற பேலட். த நியூஸ் ஆஃப் த போட், ஒரு போட்டை பற்றின செய்தி. த கிளான்ஸ் ஆஃப் தி ஐ, உங்கள் கண்ணில் படுகின்ற காட்சி. த ஃபார்ம் அண்ட் த கெய்ட் ஆஃப் த லேடி, ஒரு பெண்ணினுடைய உடல் வடிவம், அவளுடைய நடை அழகு. இது எல்லாம் தான் இருக்குது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ஆர் காஸ்ட் பை த சோல். இது எல்லாமே மென்ட் ஃபார் த சோல் அண்ட் காஸ்டு பை த சோல். இது சோல்னால், அந்த ஆன்மாவினால் கண்டறியப்பட்டது. விச் இஸ் பிஹைண்ட் எவ்ரிதிங். இது ஒன்றொன்றுக்கு பின்னாடியும் அந்த சோல் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றொன்றுக்கு பின்னாடியும் சோல் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் இந்த சோல் இருக்குது. தே ஷோ ஹிம் த மெஜஸ்டிக் ப்ரெசன்ஸ் ஆஃப் த யூனிவர்சல் சோல். ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு சோல் இருக்குது. ஒரு பிச்சைக்காரன்ட்டையும் அந்த சோல் இருக்குது. த மில்க் இன் த பேன், அதுலேயும் சோல் இருக்குது. தெரு பாடகன் பாடுகின்ற ஒரு பாடல், அதுலேயும் அந்த சோல் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சோல் இருக்குது. அந்த சோல் எல்லாமே கடைசியில் ஒரு யூனிவர்சல் சோலோட லிங்க் ஆகுது. He sees that every petty creature என்றால் அற்பமான உயிர். இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு உயிரை அற்பமானதுன்னு நினச்சிங்கன்னா அந்த அற்பமான உயிர் gets physical development through the laws of polarity. போலாரிட்டி என்றால் துருவங்கள்னு அர்த்தம். லா ஆஃப் போலாரிட்டினால தான் இந்த அற்பமான உருவங்கள் கூட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அதுக்கு வருது. லைக்வைஸ் அதை போல் த ஷாப், த ஃபார்மிங், தி ஆஃபீஸ் ஆர் த ப்ரொஃபஷன்ஸ் விச் ஆர் டன் பை த சேம் சோல் இன்ஸ்பயர் த poet டு சிங். அது மாதிரி ஒரு கடை, சிலர் கடை வச்சுருப்பான், சிலர் ஃபார்ம் ஒரு பண்ணை வச்சுருப்பான், சிலர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவான், ஆஃபீஸில் ஒரு ப்ரொஃபஷனாக இருப்பான். இதெல்லாமே விச் ஆர் டன் பை த சேம் சோல். இது எல்லாத்தையும் ஒரே சோல் தான். ஸோ ஒரு ஷாப் வச்சுருக்கிறவனுடைய சோலும் சரி, ஒரு பண்ணையை கவனித்துக்கிட்டு இருக்கிறவன் சோலும் சரி, ஒரு ஆஃபீஸை நடத்தி கொண்டிருக்கிறவன் சோலும் சரி, இது எல்லாமே ஒரே சோல். இன்ஸ்பயர்ஸ் த poet டு சிங். இது எல்லாமே ஒரு கவிஞனை பாடுவதற்கு இன்ஸ்பயர் பண்ணோம். Therefore, the world does not seem to be a dull miscellany and waste storehouse. அதனால் இந்த உலகத்தை ஏதோ ஒரு டல்லானது, இது வேஸ்டான பொருள் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற இழிந்த பொருள் கூட ஒரே சோல்னால தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு புழு பூச்சியாக இருந்தாலும் சரி, மிக உயர்ந்த ஒரு ரிஷியாக இருந்தாலும் சரி, இவனுக்கும் அந்த சோல் இருக்குது, இவங்களுக்கும் சோல் இருக்குது. எல்லா சோலுமே இந்த ஓவர் சோலோட லிங்க் ஆகி தான் இருக்குது. அதனால் எதுவுமே இந்த உலகத்தில் வீணான படைப்பு என்றோ இவையெல்லாம் அற்பத்தனமானது என்றோ எடுத்துக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று தான். இட் ஹேஸ் ஃபார்ம் அண்ட் ஆர்டர். எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ஆர்டர் இருக்குது. ஹி டஸ் நாட் see எனி ட்ரிஃபிள் ஆர் பசில் இன் இட். எதுலேயுமே ஒரு அற்பத்தனமோ ஒரு பசில், ஒரு புதிருமோ இல்லை. ஹி நோட்டீசஸ் ஒன் யூனிவர்சல் டிசைன் தட் கீப்ஸ் த சம்மிட் அண்ட் த லோவஸ்ட். சம்மிட்னா மிக உச்சி, லோவஸ்ட்னா ரொம்ப கீழ்நிலை, ரொம்ப உச்சி. அந்த யூனிவர்சல் டிசைன் தான் உச்சியிலையும் ஒன்று வச்சுருக்கு, ஒன்று கீழையும் கொண்டு போய் வச்சுருக்கு. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் யூனிட்டி இருக்குது. ஒன் யூனிட்டி ஜஸ்ட் ஆஸ் த சோல் அனிமேட்ஸ் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் ஆன் த எர்த். பூமியில் இருக்கின்ற
எல்லா சோலையும் அனிமேட் பண்ணுற அந்த யுனிவர்சல் சோல், அந்த ஒன் சோல் இருக்கே, அதுதான் எல்லாத்துக்குள்ளே இருக்குது. ஒன்று சம்மிட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்புகளை உடைய ஒரு ரிஷியாக இருந்தாலும் சரி, சாதாரண புழு தின்று கொண்டு இருக்கிற ஒரு குஷ்டரோகியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒன் சோல் தான் இருக்குது என்று அவர் சொல்கிறாரு. த 40th paragraph, எமர்சன் ஐடென்டிஃபைஸ் காட் வித் த யூனிவர்ஸ். எமர்சன் கடவுளை யூனிவர்ஸோட ஐடென்டிஃபை பண்ணுறார். திஸ் ஐடியா ஆஃப் pantheism inspired the genius of such great writers as Oliver Goldsmith, Robert Burns, William Cowper, Goethe and William Wordsworth. ஸோ எமர்சன் கடவுளை இந்த யூனிவர்ஸோட ஐடென்டிஃபை பண்ணுறார். இந்த ஐடியா ஆஃப் பேன்தேயிசம் அப்படின்னா ஒன்று, அந்த உலகமே ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு நினைக்கிறது மோனோயிசம். இது பேன்தேயிசம். இப்போ கடவுளும் ஒன்று தான், யூனிவர்ஸும் ஒன்று தான், சாதாரண மனிதனும் கடவுள் தான் என்று சொல்வது பேன்தேயிசம். இந்த தன்மையானது ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தினுடைய எழுத்துக்கள்லையும், ராபர்ட் பர்ன்ஸு, வில்லியம் கௌப்பர், கெத்தே, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இவர்களுடைய எழுத்துக்களில் இந்த கருத்து ஆழமாக, இந்த பேன்தேயிசம் பலதர கொள்கை, பல கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற இந்த கொள்கை எல்லாத்துக்குள்ளே இருக்குது. They have followed this idea differently and got success of different degrees. இவங்க எல்லாமே இந்த ஐடியாவை வெவ்வேறு விதமாக தங்களுடைய நாவல்களில், தங்களுடைய கவிதைகளில் வெவ்வேறு விதமாக அப்ரோச் பண்ணி டிஃப்ரெண்ட் டிகிரீஸில் வெற்றி அடைந்திருக்காங்க. இட் ஆல்சோ ரிஃப்ளெக்டட் இன் தேர் ஸ்டைல். அவங்க எழுத்தினுடைய ஒரு ஸ்டைல்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இட் லுக்ஸ் டல் அண்ட் பெடன்டிக் இன் போப், ஜான்சன் அண்ட் கிப்பன். ஆனால் இந்த ஐடியா போப்பு, ஜான்சன், கிப்பன் இவங்கள்ட்ட இந்த ஐடியா ரொம்ப டல்லாக இருக்குது. This idea makes man wonderstruck to notice that the near objects are as beautiful and wonderful as the remote ones. ஸோ இந்த ஐடியா ஒரு மனுஷனை ஆச்சரியப்பட வைக்கும். நியர் ஆப்ஜெக்டும் அப்படி தான், பக்கத்தில் இருக்கிற பொருள் எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி ரிமோட் ஒன்ஸில் இருக்கிறதும் அழகாகவும் ஒண்டர்ஃபுல்லாக தான் இருக்கும். சிலர் பக்கத்தில் இருக்கிறதுனால இது இப்படி இருக்குது, எட்டி இருக்கிறது நல்லா இல்லை, அல்லது சிலர் எட்டி இருக்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல்னு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அந்த மரியாதையே தெரியாது, கூடவே இருக்கிறவங்களும் தெரியாது, ஆனால் எட்டி இருக்கிறவங்களும் ரொம்ப வியந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க, எட்டி இருக்கிறவங்க எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஒரே தன்மையானது இருக்குது என்று நம்புகிறார். ஒன்னஸ் ஆஃப் ஆல், எல்லாம் ஒன்று தான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒன் சோல், ஓவர் சோல் இருக்குது. இந்த எண்ணம் ஆல் பைண்ட்ஸ் த நியர் ஆப்ஜெக்ட் த டிஸ்டன்ட் ஒன். இது அருகில் உள்ள பொருட்களையும் எட்டி இருக்கிற பொருளையும் ஒன்னோடொன்று லிங்க் பண்ணுது. இந்த ஃபெய்த், அக்கார்டிங் டு திஸ் ஃபெய்த், மேன் கேன் see that a drop is a small ocean and man is related to all nature. ஸோ இந்த நம்பிக்கை தான் ஒரு துளிக்குள்ள ஒரு கடலையே பார்க்கக்கூடிய தன்மையை, இப்போ ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்குது, இதுக்குள்ளே யூ கேன் see an ocean, ஒரு கடலையே பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த இயற்கை முழுவதையுமே பார்க்கின்ற தன்மையை இந்த எண்ணம் தான் கொடுக்குது. திஸ் ஐடியா ஆஃப் த லோ இஸ் ஃப்ரூட்ஃபுல் இன் டிஸ்கவரிஸ். இந்த டிஸ்கவரியிலேயே மிக பயனுடைய டிஸ்கவரி இதுதான். இன் திஸ் ரைட்டிங்ஸ் ஆஸ் நோபடி எவர் டிட் த ஜீனியஸ் ஆஃப் தி ஆன்ஷியன்ஸ். ஸோ இன் திஸ் ரைட்டிங்ஸ், இந்த ரைட்டிங்ஸில், இந்த எழுத்துக்களில் நோபடி எவர் டிட் த ஜீனியஸ் ஆஃப் தி ஆன்ஷியன்ஸ். 41 paragraph, Emanuel Swedenborg, the Swedish philosopher and mystic poet. இமானுவல் ஸ்வீடன்பர்க் என்பவர் ஒரு ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஒரு தத்துவ ஞானி, ஒரு மிஸ்டிக் பாய்ட். அவர் ஒரு பெரிய ஜீனியஸ். அவர் ஹேஸ் டன் மச் டு இல்லஸ்ட்ரேட் பேன்தெயிஸ்டிக் philosophy. த பேன்தெயிசம், பலதரப்பட்ட கடவுள் கொள்கை என்பதை இவர் ரொம்பவும் விரிவாக விளக்குறார். He was most imaginative and wrote with mathematical precision. இவர் நிறைய கற்பனையோட, அதே சமயத்தில் கணிதத்தில் இருக்கின்ற மிக துல்லியமான தன்மையோட இவர் எல்லாத்தையும் விளக்குகிறார். He tried to incorporate into the popular Christian beliefs of his day a purely philosophic science of morals. He tried to incorporate எல்லாத்தையும் இவர் ஒன்னோடொன்று சேர்க்கிறார் into the popular Christian beliefs of his day.
அவர் காலத்தில் இருந்த புகழ் வாய்ந்த கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளை எல்லாத்தையும் ஒன்றாக்கி எ பியூர் ஃபிலாசபிக் சயின்ஸ் ஆஃப் மாரல்ஸ் அதை உருவாக்குகிறார். வித் சம் டிஃபிகல்ட்டிஸ் he saw and showed that there was a connection between nature and affections of the human soul. அவர் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒன்றை கண்டுணர்ந்து அதை மற்றவர்களுக்கு விளக்குகிறார். என்னன்னா, there was a connection between nature, இயற்கைக்கும் மனித ஆன்மாவுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு என்பதை அவர் கண்டுணர்ந்தார். Through the symbolical or spiritual character of the visible, he saw the audible, the tangible universe. Through the symbolical or spiritual character, spiritual character, இதெல்லாம் நீங்கள் தொட்டு உணர முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாத, பார்க்க முடியாத, கண்டுணர முடியாத, ஆனால் இருக்குது. இதுதான் த்ரூ த சிம்பாலிக்கல் ஆர் ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் ஆஃப். இதன் மூலமாக he saw the audible, கேட்கக்கூடிய, tangible universe, தொடக்கூடிய, கேட்டு பார்க்கக்கூடிய யூனிவர்ஸ். ஒன்று அது ஒரு ஸ்பிரிச்சுவல், இது யூனிவர்ஸுங்கிறது ஆடிபிள், டேஞ்சிபிள். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய லிங்க் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். his poetic imagination interpreted the lower parts of nature. இவருடைய கவிதை கற்பனையானது இயற்கையினுடைய கீழ் மட்டம், இயற்கையில் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்கிறத இன்டர்பிரட் பண்ணி அது எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்கிறார். he showed the mysterious connection between moral evil and foul material forms such as a beast or an unclean and fearful creature. இப்போ இவர் என்ன சொல்கிறார்னா, he showed the mysterious connection, ஒரு மிஸ்டீரிய, ஒரு புரியாத ஒரு தொடர்பு இருக்குது between moral evil and foul material forms such as a beast, the beast, unclean and fearful creature, the விலங்கு, ஒரு தூய்மையற்ற பிறரை பயமுறுத்துகின்ற ஒரு உயிரி. இதெல்லாம் ஒரு மாரல் ஈவில், ஒரு ஃபவுல் மெட்டீரியல். த மாரல் ஈவில் லீட்ஸ் மேன் டு இன்சானிட்டி. இந்த மாரல் ஈவில் இருக்குது பாருங்கள், இது ஒரு மனிதனை இன்சானிட்டி பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். அனதர் சைன் ஆஃப் மாடர்ன் ஏஜ் இஸ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த இண்டிவிஜுவல். இந்த மாடர்ன் ஏஜில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, மாடர்ன் ஏஜில் இண்டிவிஜுவல், தனிப்பட்ட மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் பை பேரலல் பொலிட்டிக்கல் மூமெண்ட். ஸோ இப்போ நவீன உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மிகவும் முக்கியமானவங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீங்கள் யாரையும் ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் அலட்சியப்படுத்தவே முடியாது. இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் பை பேரலல் பொலிட்டிக்கல் மூமெண்ட். இதற்கு இணையான அரசியல் இயக்கங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சாதாரண கீழ்மட்டத்தில் இருக்காங்க எஸ்சி எஸ்டி, அப்போ அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அவங்கள மேலே கொண்டு வரணும் என்று ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால் இவங்கெல்லாம் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்க, இழிநிலையில் இருக்கிறவங்களும் நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முக்கியம்னு ஆயிடுச்சு. பொலிட்டிக்கல் இண்டிவிஜுவலிசம் டீல்ஸ் டு கிரேட்னஸ். பொலிட்டிக்கல் இண்டிவிஜுவலிசம், நீங்கள் அரசியலில் ஒரு இண்டிவிஜுவலிசம்ங்கிறது ஒரு கிரேட்னஸை நோக்கி உங்களுக்கு நகரும். இப்போது எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் அப்போ காந்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார், அதனால் அவர் ஒரு கிரேட். காமராஜர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார், ஸோ ஹீ இஸ் கிரேட். gloomy educationist Pestalozzi has said that helps to each person must come only from his own soul. ஒரு gloomy educationist, இந்த Pestalozzi என்கின்ற ஒரு gloomy educationist, ஒரு dark educationist, அவர் என்ன சொல்கிறாருன்னா, that helps to each person, ஒவ்வொரு மனிதனும் ஒருவனுக்கு ஒருவன் செய்து கொள்ளுகின்ற உதவி என்பது தன்னுடைய சோலில் இருந்தால் முதல்ல ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் சோலில் இருந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சோல் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார். ஸோ த ஸ்காலர் மஸ்ட் கல்டிவேட் இன் டு ஹிம்செல்ஃப் ஆல் த எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ். அதனால் ஒரு ஸ்காலர் என்பவன் அவனுடைய காலத்தில் உள்ள எல்லா எபிலிட்டிஸையும் அவன் கல்டிவேட் பண்ணிக்கணும்.
all the experience of the past and all the hopes of the future. எதிர்கால நம்பிக்கைகளையும் கடந்த கால அனுபவங்களையும் நிகழ்காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திறன்களையும் ஒரு ஸ்காலர் வளர்த்து கொள்ள வேண்டும். He must be an university of knowledges. இவன் ஒரு அறிவினுடைய பல்கலைக்கழகமாக அவன் திகழ வேண்டும். The only one lesson he should keep in his mind. ஆனால் அவன் மைண்டில் வச்சுக்கிற ஒரே ஒரு லெசன் என்னன்னா is that the visible universe is insubstantial and the human soul is all immortal. யூனிவர்ஸ் என்பது இன்சப்ஸ்டான்ஷியல், அது அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாதது. ஆனால் அதை விட ஹியூமன் சோல்ங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுதான் முக்கியம். ஹியூமன் சோல் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த யூனிவர்சல் சோல். ஹியூமன் சோல்ங்கிறது ஒரு யூனிவர்சல் சோலினுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய பிரதிபலிப்பு தான். அதனால் நீங்கள் ஹியூமன் சோலை மைண்ட் பண்ணினீங்கன்னாவே யூனிவர்சல் சோலை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். Man does not know how a drop of sap ascends and descends to keep a plant alive. மனிதனுக்கு ஒரே ஒரு சாப்னா ஒரு செடிக்கு உள்ளுக்குள்ளே ஓடுகின்ற அந்த திரவம். ஒரு செடியை உடைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஈரம் வருது இல்லையா, தட் இஸ் கால்ட் ஏ சாப். அந்த சாப்பு ஒரு பிளான்ட்டுக்குள்ளே மேலேயும் மேல் நோக்கியும் கீழ் நோக்கி நவுந்துக்கிட்டு இருக்கு. இதை மேன் டஸ் நாட் நோ, அவனுக்கு தெரியாது, எப்படி அது மூவ் ஆகுதுன்னு தெரியாது. இன்டெலிஜென்ஸ் ஸ்லீப்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஹார்ட். அவனுடைய இதயத்திற்குள் இன்டெலிஜென்ஸ் உறங்கி கொண்டிருக்கிறது. இட் இஸ் ஹிஸ் டியூட்டி டு நோ ஆல் அபவுட் நேச்சர். ஸோ இயற்கையை பற்றிய அனைத்தையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எமர்சன் எழுதின காலத்தில் இது தெரியல, ஆனால் இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. தி அமெரிக்கன் ஸ்காலர் மஸ்ட் அவேக்கன் ஹிம்செல்ஃப் திஸ் அன்சர்ச்டு பவர் ஆஃப் த சோல். ஸோ ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் மஸ்ட் அவேக்கன் ஹிம்செல்ஃப், தன்னை விழிப்படைய செய்து கொள்ள வேண்டும். திஸ் அன்சர்ச்டு பவர் ஆஃப் த சோல், இந்த சோலினுடைய ஒரு அன்சர்ச்டு பவரை பை மோட்டிவ், ப்ரொஃபஸி அண்ட் ப்ரிப்பரேஷன். பை மோட்டிவ், ஒரு மோட்டிவ்னாலையும் ப்ரொஃபஷனாலையும் ப்ரிப்பரேஷன்னாலையும் இந்த சோலினுடைய அன்சர்ச்டு பவர் அதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். தே ஹாவ் லிசன் டூ லாங் டு த கண்ட்ரி போயட்ஸ் ஆஃப் யூரோப். இப்போது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய டு தி கோர்ட்லி போயட்ஸ் ஆஃப் யூரோப், ஐரோப்பாவினுடைய தலை சிறந்த கவிஞர்களுடைய கவிதைகளை அவர்கள் கேட்க வேண்டும். இட் இஸ் சஸ்பெக்டட் தட் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் ஃப்ரீ மேன் இஸ் டிமிட், இமிட்டேட்டிவ், டேம். அமெரிக்காவில் இருக்கிறவன் ஃப்ரீ மேன் ரொம்ப டிமிடாகவும், டேம்ங்கிறது ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு டிமிட், ஒரு மற்றவங்களுக்கு சொன்னால் கேட்டுக்கிற மாதிரியான தன்மை உடையவங்களாக இருக்கணும். இட் இஸ் சப்போஸ்ட் தட் அமெரிக்கன்ஸ் ஆர் கிரீடி ஆஃப் வெல்த். ஆனால் இப்போ எல்லாருமே அமெரிக்கர்கள் வெல்த், அப்படி சொத்து சேர்க்கறதுலையும் பணத்தின் மீதும் பேராசை கொண்டவங்களாக இருக்காங்க என்று சொல்கிறாங்க. அட் ப்ரெசன்ட் த அமெரிக்கன் ஸ்காலர் இஸ் மாடஸ்ட், லேசி அண்ட் டிசைரஸ் ஆஃப் ப்ளீஸிங் அதர்ஸ். இப்போது அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்காலர் ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்கார், ரொம்ப லேசியாக இருக்கார், டிசைரஸ் ஆஃப் ப்ளீஸிங் அதர்ஸ், மற்றவங்களை எப்படியாவது ப்ளீஸ் பண்ணணும்னு விரும்பிக்கிட்டு இருக்கார். இப்போ அப்படி தான் இருக்கார். இதனுடைய முடிவு ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். ஆனால் அமெரிக்கன் மைண்டுங்கிறது இஸ் பீயிங் டாட் டு சீக் ஒன்லி லோ ஆப்ஜெக்ட். ஒரு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய பொருளை தேடுறதுக்கு தான் அமெரிக்க மைண்டுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதாவது பொருள் சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, எப்படியாவது பொருள் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நான் பெரிய வீடு கட்டிக்கணும், எப்படியாவது நிலம் வச்சுக்கணும், இதைத்தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நவ் ஒன்லி த டீசன்ட் ரைட்டர்ஸ் ஹேவ் கிரியேட்டட் லிட்ரரி ஒர்க். இப்போ தான் அமெரிக்காவில், அதாவது இங்கிலாந்துலேருந்து பிரிஞ்சு வந்தது தானே அமெரிக்கா, அதனால் அமெரிக்காவில் பெரிய லிட்ரேச்சர்லாம் இல்லை. ஆனால் இப்போ தான் நிறைய டீசன்ட் ரைட்டர்ஸ் வந்து நிறைய லிட்ரரி ஒர்க்கை உருவாக்குறாங்க. ப்ராமிசிங் யங் ரைட்டர்ஸ் ஆர் டிஸ்கரேஜ்ட் பை பப்ளிஷர்ஸ். ஆனால் பப்ளிஷர்ஸ், நல்ல சிறந்த எழுத்தாளர்கள், நல்ல எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை இந்த பப்ளிஷர்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறான் ஃப்ரம் ரைட்டிங் எனி திங் விச் மே நாட் பிரிங் தெம் மானிட்டரி கெயின். இப்போ ஒரு பப்ளிஷர் எதை பப்ளிஷ் பண்ணுறாரு, இதை பப்ளிஷ் பண்ணால் நமக்கு பணம் வரும்னா பப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் ஒரு இளைஞன் மிக உயர்ந்த விஷயத்தை எழுதியிருக்கான்,
ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணால் பணம் வராது. அப்போது ஏன் இதெல்லாம் எழுதுகிற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுது, இதை எழுதுனா தான் நிறைய பணம் வரும் அப்படின்னு ஒரு நல்ல எழுத்தாளனை இவன் டிஸ்கரேஜ் பண்ணி வேறு எதையோ எழுத வச்சிடறான். Now only the decent writers have created literary work. Promising young writers are discouraged by publishers from writing anything which may not bring them monetary gain. Therefore, the young writers are filled with disgust. அதனால் இந்த இளம் எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப நம்பிக்கை இழந்து போயிருக்காங்க. ஈவன் சம் ஆஃப் தெம் டை. இப்போ நல்லது எழுதவே முடியலை. எழுதுனா அதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதை யாரும் படிக்க மாட்டேங்கிறான், யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் அவன் டிஸ்கஸ்ட் ஆகி மனம் உடைஞ்சி போய் இந்த மாதிரி நல்ல எழுத்தாளர்கள் செத்தே போயிட்டான். த ரெமெடி லைஸ் இன் their own souls. இதற்கான தீர்வு அவர்களுடைய ஆன்மாவிலேயே இருக்குது. அவுட் ஆஃப் ஆல், இஃப் a single man plants himself on his impulses and sticks to them by representing them in literature, the whole world will become favorable to him. ஸோ இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஒரு சிங்கிள் மேன், ஒரு தனிப்பட்ட மனிதன், plants himself on his impulses, தன்னுடைய துடிப்புக்குள்ள அவைகளை அவன் ஏற்றிக்கணும். அண்ட் ஸ்டிக்ஸ் டு தெம் பை ரெப்ரசன்டிங் தெம் இன் லிட்ரேச்சர். தன்னுடைய இலக்கியத்திற்குள்ள அதெல்லாம் அவன் வெளிக்கொண்டு வரணும். கொண்டு வந்தால் த ஹோல் வேர்ல்டு, உலகம் முழுவதுமே ஒரு கட்டத்தில் அவனுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகத்தான் இருக்கும். மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளெல்லாம் ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க விடாமல் அதை முயற்சி அதுக்கப்புறம் இந்த உலகம் அவர்களை தலைகீழாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்படி தான் செய்யணும். ஸோ தி அமெரிக்கன் ஸ்காலர் மஸ்ட் ஹேவ் பேஷன்ஸ். அதனால் ஒரு அமெரிக்கன் ஸ்காலருக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஹீ ஷுட் டர்ன் டு ஹிஸ் ஓன் சோல். அவன் தன்னுடைய ஆன்மாவை பார்க்கணும். ஸோ எல்லோரும் இப்படி பண்ணிட்டாங்க, அதனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இப்படி எழுதிக்கிறேன்னு அவன் சொல்லக்கூடாது. த ஸ்டடி அண்ட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சர் மேக்ஸ் தெம் பாப்புலர். அப்போது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சரை அவன் கவனித்து ஸ்டடி பண்ணி அதை அவன் ரெப்ரசன்ட் பண்ணினா அது அவனுக்கு ஒரு பெரிய புகழை உண்டாக்கும். இட் இஸ் டிஸானரபிள் டு அன் இண்டிவிஜுவல் இஃப் ஹி இஸ் நாட் கன்சிடர்ட் எ ஸ்பிரிச்சுவல் யூனிட், எ டிஸ்டிங்க்ட் கேரக்டர். ஒரு மனிதனை ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலை அப்படின்னா இது டிஸானரபிள். அது அவனுக்கு, அந்த இண்டிவிஜுவலுக்கு செய்கின்ற அவமரியாதையாகும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டர். அதனால தான் கல்ச்சுரல் தான் அவர் வேணான்னு சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர். அதனால் ஒவ்வொருத்தனும் ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிட். ஒவ்வொரு சாதாரண உயிர் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிட் தான். அது ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டராக தான் இருக்கும். அது ஒரு இண்டிவிஜுவல். அதனால் நீங்கள் அப்படி தான் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் த ஹோல் சொசைட்டி, ஸோ சொசைட்டிக்கான ஒரு பண்பு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இண்டிவிஜுவலுக்கான கேரக்டர் என்னன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இஃப் ஹி டஸ் நாட் ரியலைஸ் ஹிஸ் செல்ஃப், ஒருத்தன் தன்னுடைய செல்ஃப் அவன் ரியலைஸ் பண்ணலைன்னா ஹீ இஸ் சப்போஸ் டு ஹேவ் பீன் பார்ன் டு பி கவுண்டட் இன் த கிராஸ் டோட்டல். எவன் ஒருவன் தன்னுடைய செல்ஃபை அவன் ரியலைஸ் பண்ணலையோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையோடு அவனும் ஒரு ஆளாக சேர்ந்துருவான். எவன் ஒருவன் தன்னுடைய செல்ஃபை ரியலைஸ் பண்ணிட்டானோ அவன் எல்லாவற்றிலும் இருந்து தனிப்பட்டவனாக மாறிடுறான். ஜியாகிரபிக்கலி த ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தட் ஆஃப் தி நார்த் ஆர் த சவுத். ஜியாகிரபிக்கலாக பார்த்தா இது சவுத் பீப்புள் இப்படி சொல்கிறாங்க, நார்த்து அமெரிக்காவில் இப்படி சொல்கிறாங்கன்னு அப்படி சொல்லிடுவான். இது பார்த்திங்கன்னா இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவன்லாம் அடிமை வச்சுக்கணுன்றவன், நார்த் அமெரிக்காவில் இருக்கிறவன்லாம் அடிமைகள் வச்சுக்கக்கூடாதுங்கிறவன். இப்போது சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவன் எல்லாமே அடிமை வச்சுக்கணும்னு சொல்கிறான்னு ஜென்ரலாக சொல்லி போகிறான். ஆனால் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, பொத்தாம்பதுவாக சொல்லிடுறது. ஸோ ஜியாகிரபிக்கலி இந்த ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள் நார்த்து சவுத்துன்னு பிரிச்சுக்கிறான். எமர்சன் சேஸ் தட் இன் த ஃபியூச்சர் த வியூஸ் ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் வில் நாட் பி டிஸ்கிரைப்டு இன் தட் வே. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு த வியூஸ் ஆஃப் அமெரிக்கனுடைய வியூஸ் இப்படி நார்த் அமெரிக்கன் வியூ சவுத் அமெரிக்கன் வியூன்னு இருக்காது, இண்டிவிஜுவல் வியூ அப்படின்னு வரும். They shall take their own course, do their work themselves. அவங்களுக்குன்னு உரிய கோர்ஸை பின்பற்றுவாங்க, அவங்க ஒர்க்கை செய்வாங்க. அண்ட் எக்ஸ்பிரஸ் தேர் மைண்ட்ஸ் இன் தேர் ஓன் வே. தங்களுடைய மனநிலையை தங்களால் முடிந்த வகையில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். They shall not study and create literature to express pity or doubt or for sensual pleasure. அவங்க இலக்கியங்களை உருவாக்குறதும் படிக்கிறதும் தங்களை டு எக்ஸ்பிரஸ் பிட்டி, ஒரு பரிதாப உணர்வை தோற்றுவிக்கிறது, அல்லது சென்சுவல் ப்ளஷர், அந்த
ஒரு புலன்களினுடைய மகிழ்ச்சிக்கு அவர்களை உருவாக்குவதற்காக இல்லை. The dread and love of the universal soul shall be a kind of wall of defense and a wreath of joy for American scholar. The dread and love of the universal soul. The universal soul-ஐ பார்த்து நமக்கு ஏற்படுகின்ற fear and love. The universal soulங்கிறது ஒரு பெரிய ஃபியல்ஃபுல்லாக சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. Somebody love shall be a kind of wall of defense and a wreath of joy. இது சில சமயங்களில் ஒரு வால் ஆஃப் டிஃபென்ஸ் ஆகவும் அதே சமயத்தில் எ wreathனா ஒரு மலர் கிரீடம், ஒரு மகிழ்ச்சியின் மலர் கிரீடமாகவும் அமெரிக்கன் ஸ்காலருக்கு அமையும். A nation of awakened souls shall exist on earth. A nation of awakened souls. விழிப்புடைய ஆன்மாவை உடைய விழிப்புடைய ஆன்மாக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு என்று இந்த பூமியின் மீது அமெரிக்கா ஒரு காலத்தில் திகழும். ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி, உலக வரலாற்றிலேயே விழிப்படைந்த ஆன்மாக்களை உடைய மக்கள் உடைய நாடு என்று அமெரிக்கா ஒரு காலத்தில் வரும். அப்படி இந்த அமெரிக்கன் ஸ்காலர்ஸ் இருக்கணும். ஈச் அமெரிக்கன் ஷால் ஃபீல் ஹிம்செல்ஃப் as being inspired by the divine soul which also inspire all men. எல்லா மனிதர்களையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய டிவைன் சோல் தன்னையும் இன்ஸ்பயர் பண்ணுது என்று ஒவ்வொரு அமெரிக்கனும் நம்ப வேண்டும், உணர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ.